हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। ஓம் சாந்தி 26/1/1983 அவ்யக்த பாப்தாதாவின் மகா வாக்கியம். தலைப்பு: வள்ளலின் குழந்தைகளாகி அனைவருக்கும் சகயோகம் கொடுங்கள். இன்று பாப்தாதா தன்னுடைய சேவாதாரி துணையானவர்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். எப்படி தந்தை உயர்ந்ததிலும் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்து கொண்டு எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவைக்காக பொறுப்பாளர் ஆக இருக்கிறார், அதேபோல் நீங்கள் அனைவரும் இவ்வுலகில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்து கொண்டு எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவைக்காக பொறுப்பாளர்களாக இருக்கிறீர்கள். அந்த ஸ்தானத்தின் பக்கம்தான் அநேக ஆத்மாக்களின் பார்வை இருக்கிறது. எப்படி தந்தையின் யதார்த்த ஸ்தானத்தை தெரிந்திருக்காவிட்டாலும் அனைவரின் பார்வை இருந்தும் மேல் பக்கம்தான் செல்கிறது, அதேபோல் இவ்வுலகில் அனைத்து ஆத்மாக்களின் பார்வை இந்த மகான் ஸ்தானத்தின் மேல்தான் சென்று கொண்டிருக்கிறது. மேலும் செல்லும் இதுவரையிலும் எங்கே இருக்கிறதோ என்ற இதே தேடுதலில் இருக்கிறார்கள். ஏதாவது உயர்ந்த புகலிடம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அதுவே இந்த இடம் என்று தெரிந்து கொள்வதற்காக நாலாபுறங்களிலும் அறிமுகம் கொடுக்கும் சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட விசேஷ காரியம்தான் கிடைக்க வேண்டும் அல்லது அடைய வேண்டும் என்றால் இங்கிருந்துதான் என்று இந்த சேவையை பிரசித்தியாக்கும். இதுதான் நம்முடைய சிரேஷ்ட புகலிடம். உலகின் இந்த மூலையிலிருந்துதான் நிரந்தரமான வாழ்க்கையின் தானம் கிடைக்கும். இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட காரியம் மூலமாக இந்த விளம்பரம் விசால ரூபத்தில் ஆகும். எப்படி நிலத்துக்கு அடியில் புதைந்திருந்து மறைந்திருந்த பொருள் திடீரென்று கிடைத்துவிட்டால் மிகவும் குஷியோடு அனைத்து பக்கங்களிலும் பிரச்சாரம் செய்வார்கள். அதுபோல இப்பொழுது குப்தமாக இருக்கும் ஆத்மீக பொக்கிஷங்கள் கிடைக்கும் ஸ்தானத்தை அனுபவத்தின் கணக்குகள் மூலமாக பார்த்து இழந்து மற்றும் தொலைத்துவிட்ட குப்த பொக்கிஷங்களின் ஸ்தானம் மீண்டும் கிடைத்துவிட்டது என்று நினைப்பார்கள். மெதுமெதுவாக அனைவரின் மனதிலிருந்தும் வாயிலிருந்தும் இந்த மாதிரியான மூலையில் இவ்வளவு பிராப்திக்கான ஸ்தானம் இருக்கிறது என்ற வார்த்தை வெளியாகும். இதையோ மிக அதிகமாக பிரசித்த ஆக்குங்கள். பிறகு விசித்திர தந்தை, விசித்திர லீலை மற்றும் விசித்திர ஸ்தானம் இதை பார்த்து பார்த்தே மகிழ்ச்சி அடைவார்கள். அதிசயமான விஷயம், அதிசய காரியம் என்று அனைவரிடமிருந்து இதைதான் கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள். அந்த மாதிரி சதா கால அனுபவம் சேவிப்பதற்காக என்னென்ன தயார் செய்திருக்கிறீர்கள்? பெரிய அறை தயார் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஹாலின் கூடவே நடத்தையும் சரியாக இருக்கிறதா? ஹாலின் கூடவே நடத்தையும் பார்ப்பார்கள் இல்லையா? ஹாலும் மற்றும் ஷாலும் நடத்தை எல்லைக்கு அப்பாற்பட்ட மற்றும் விசாலமாக இருக்கிறது தான் இல்லையா? எப்படி வேலையாட்களில் இருந்து பெரிய பெரிய பொறியாளர்கள் இருப்பவர்களின் சகயோகம் மற்றும் அனைவரும் குழுவாக இருந்து ஹாலின் அழகான ரூபத்தை தயார் செய்கிறீர்கள். ஒருவேளை வேலை செய்பவர்கள் இல்லை என்றால் பொறியாளர்களும் என்ன செய்ய முடியும்? அவர்கள் காகிதத்தில் கட்டிட வடிவத்தை வரைய முடியும். ஆனால் அதன் நடைமுறை சொரூபமோ இந்த வேலை செய்பவர்கள் இல்லாமல் ஆகாதுதான் இல்லையா?
எப்படி ஸ்தூல சகயோகத்தின் ஆதாரத்தில் ஒவ்வொருவரும் விரல் கொடுத்ததினால் ஹால் தயாராகிவிட்டது, அந்த மாதிரி ஹாலின் கூடவே அதிசயமான நடத்தையை காண்பிப்பதற்காக அந்த மாதிரியான விசேஷ சுரூபத்தை பிரத்யக்ஷ ரூபத்தில் காண்பீங்கள். புத்தியில் எண்ணத்தை மட்டும் வைத்தீர்கள் என்றிருக்க வேண்டாம். ஆனால் எப்படி பொறியாளரின் புத்தியின் உதவி மற்றும் வேலையாட்கள் செய்த வேலையின் உதவி மூலம் காரியம் நிறைவேறியது, இதே முறையில் மனதின் சிரேஷ்ட எண்ணத்தின் கூடவே ஒவ்வொரு காரியம் மூலமாகவும் விசித்திர நடத்தைகளின் அனுபவம் ஆக வேண்டும். ஒவ்வொரு காரியம் மூலமாகத்தான் பிரத்யக்ஷ சொரூபம் தென்படும். எனவே அந்த மாதிரி நடப்பது மற்றும் செய்வதை எண்ணம், வார்த்தை, கை மற்றும் கால் மூலம் குழு ரூபத்தில் விசித்திர சொரூபம் மூலம் காண்பிப்பதற்கான எண்ணத்தை வைத்தீர்களா? அந்த மாதிரியான நடத்தைக்கான வரைபடத்தை தயார் செய்திருக்கிறீர்களா? 3000 பேர் அமர்ந்திருக்கும் சபை மட்டுமல்ல, ஆனால் 3000ல் எப்பொழுதும் மும்மூர்த்திகள் தென்பட வேண்டும். இவர்கள் அனைவரும் பிரம்மாவிற்கு சமமான கர்மயோகி, விஷ்ணுவிற்கு சமமான அன்பு மற்றும் சக்தி மூலம் பாலனை செய்பவர்கள், சங்கரருக்கு சமமான தபஸ்யாவின் வாயுமண்டலத்தை உருவாக்குபவர்கள் என்று ஒவ்வொருவர் மூலமாக அனுபவமாக வேண்டும். அந்த மாதிரி தனக்குள் அனைத்து சக்திகளின் ஸ்டாக்கை சேமித்திருக்கிறீர்களா? இந்த பண்டாராவையும் நிரப்பியிருக்கிறீர்களா? இந்த மாதிரி பிஸியாகி விட்டீர்களா? சேவையின் அழியாத வெற்றிக்கான தன்னுடைய விசேஷ எந்த பரிவர்த்தனையின் ஆகுதி போடுவீர்கள்? அப்படி தனக்குத்தானே திட்டத்தை உருவாக்கியிருக்கிறீர்களா? அனைத்தையும் விட மிகப்பெரிய கொடை வள்ளலின் குழந்தையாகி அனைவருக்கும் சகயோகம் கொடுப்பது. கெட்டுப்போன காரியத்தை, கெட்டுப்போன சமஸ்காரத்தை, கெட்டுப்போன மனநிலையை சுபபாவனை வைத்து பரிவர்த்தனை செய்வதில் எப்பொழுதும் அனைவரின் சகயோகி ஆவது என்ற இதுதான் அனைத்தையும் விட மிகப்பெரிய கொடை. இவர் இதை சொன்னார், இதைச் செய்தார் என்பதை பார்த்தும் கேட்டும் புரிந்து கொண்ட போதிலும் தன்னுடைய சகயோகத்தின் கையிருப்பு மூலமாக பரிவர்த்தனை செய்துவிடுவது. எப்படி ஏதாவது காலி இடம் இருக்கிறது என்றால் அனைத்து விதமான சேவை செய்பவர் நேரத்திற்கு தகுந்தாற்போல் இடத்தை நிரப்பிவிடுவார். அந்த மாதிரி ஒருவேளை யார் மூலமாவது ஏதாவது சக்தியின் குறை அனுபவம் ஆகிறது என்றாலும் தன்னுடைய சகயோகம் மூலம் மற்றவர்களின் குறையை கூட வேறு யாருக்கும் அனுபவம் ஆக வேண்டாம். இதைதான் வள்ளலின் குழந்தையாகி நேரத்திற்கு தகுந்தபடி அனைவருக்கும் சகயோகத்தின் கொடை கொடுப்பது. இவர் இதை செய்தார், அந்த மாதிரி செய்தார் என்று யோசிக்காதீர்கள். ஆனால் என்ன நடக்க வேண்டுமோ அதை செய்து கொண்டே இருங்கள். யாருடைய குறையையும் பார்க்காதீர்கள். ஆனால் முன்னேறி சென்று கொண்டே இருங்கள். நல்லதிலும் நல்லதாக என்ன நடக்க முடியுமோ அதை யோசிக்க மட்டும் கூடாது, ஆனால் செய்ய வேண்டும். இதைதான் விசித்திர நடவடிக்கையின் பிரத்யக்ஷ சொரூபம் என்று கூறுவது. எப்பொழுதும் மிக நல்லது நடந்து கொண்டிருக்கிறது, மேலும் எப்பொழுதும் மிக நல்லது செய்து கொண்டிருக்க வேண்டும் என்ற இந்த சக்திசாலியான எண்ணத்தை தான் தன்னுடன் வைத்து கொள்ள வேண்டும். வர்ணனை மட்டும் செய்ய வேண்டாம், ஆனால் நிவாரணம் செய்து கொண்டே புது படைப்பின் காரியத்தின் வெற்றியை பார்த்து கொண்டும் காண்பித்து கொண்டும் இருக்க வேண்டும். அந்த மாதிரி ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது தான் இல்லையா? ஏனென்றால் அனைவரின் பொறுப்பு இருந்த போதிலும் விசேஷமாக மதுபன் நிவாசிகளுக்கு பொறுப்பு இருக்கிறது. இரட்டை பொறுப்பை எடுத்திருக்கிறீர்கள் தான் இல்லையா? எப்படி ஹாலின் திறப்பு விழா ஆகிவிட்டது என்றால் நடத்தையும் துவக்க விழாவா ஆகிவிட்டது. அதன் ஒத்திகையும் நடந்ததா அல்லது இல்லையா? இரண்டின் இணைதல் ஆனால்தான் வெற்றி முழக்கம் நாலாபுறங்கள் வரை சென்றடையும். எவ்வளவு உயர்ந்த ஸ்தானமாக இருக்கிறதோ அந்த அளவு ஒளி நாலாபுறங்களிலும் அதிகமாக பரவும். இதுவோ அனைத்தையும் விட உயர்ந்த ஸ்தானம். எனவே இங்கிருந்து வெளிப்படும் ஓசை நாலாபுறங்கள் வரை சென்றடைய வேண்டும். அதற்காக லைட் மைட் ஹவுஸ் ஆக வேண்டும். நல்லது எப்பொழுதும் தன்னை
ஒவ்வொரு குணம் ஒவ்வொரு சக்தி சம்பன்னமாக்கி சாட்சாத் தந்தை சொரூபமாகி அனைவருக்கும் சாட்சாத்காரம் செய்விக்கக்கூடிய எப்பொழுதும் விசித்திர நிலையில் நிலைத்திருந்து சாக்கார சித்திரம் அதாவது ஸ்தூல உடல் மூலமாக தந்தையை பிரத்யட்சம் செய்யக்கூடிய மிக உயர்ந்த நிலை மூலமாக மிக உயர்ந்த ஸ்தானத்தை மிக உயர்ந்த பிராப்திகளின் களஞ்சியத்தை பிரத்யட்சம் செய்யக்கூடிய அனைவரின் மனதில் இருந்து கிடைத்துவிட்டது அடைந்துவிட்டோம் என்ற பாடல் வெளியாவதற்கான சுப பாவனை மற்றும் சுப விருப்பங்கள் வைக்கக்கூடிய அந்த மாதிரி மிக சிரேஷ்டமான எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவாதாரிகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். ஓம் சாந்தி. तो बच्चों को तो सर्विस करनी है जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे, कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।